2025 ஆசியான் உச்சநிலை மாநாட்டை வெற்றி பெற செய்த மலேசியர்களுக்கு பிரதமர் நன்றி. மலேசியா ஏற்று நடத்திய 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை வெற்றி பெற செய்த மலேசியர்களுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பல வரலாற்று மைல்கற்களை குறிக்கும் 2025 ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் வெற்றியை உறுதி செய்வதில் மலேசியர்களின் பங்களிப்பு அளப்பரியதாகும். அவர்களுக்கு இவ்வேளையில் பிரதமர் தமது நன்றியை பதிவு செய்துள்ளார் என்று பிரதமரின் ஊடகத்துறை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைடா இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திமோர் லெஸ்தே ஆசியானில் ஓர் உறுப்பு நாடாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையே போர் நிறுத்தம் தொடர்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கோலாலம்பூரில் கையெழுத்திடப்பட்டதும் மாநாட்டின் சில முக்கிய சாதனைகளில் அடங்கும் என்று துங்கு நஸ்ருல் கூறினார். தவிர இந்த உச்சநிலை மாநாட்டில் 80 ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் தலைவர்களின் மிகப்பெரிய மற்றும் மிக உயர்ந்த கூட்டமைப்பாகவும் ஆசியான் மாநாடு மாறியது என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் ஆசியான் தலைவர்கள் கூட்டு ஒப்பந்தங்களை பரிமாற்றம் செய்து கொண்டதும் இதில் அடங்கும் என்று அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.